அண்ணா சீரியலை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காம லைக் செய்து கொள்ளவும். ரூமுக்குள் அடைக்கப்படும் ரத்னா, தேடி அலையும் குடும்பம். வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். ரத்னாவுக்கும் அறிவழகனுக்கும் கள்ளக்காதல் என ஊரேறிய சொல்லிவிட்டால் ரத்னாவின் மானம் போய்விடும் என்றும், அந்த நேரம் பார்த்துதான் ரத்னாவுக்கு வாழ்க்கை கொடுப்பது போல நடித்து ரத்னா மனதில் இடம் பிடித்தும் வாழ்க்கையை தொடங்கிவிடலாம் என திட்டம் போட்ட வெங்கடேசன், பள்ளியில் பியூனாக வேலை செய்பவனிடம் மயக்க மருந்தை கொடுத்து அதை டீயில் கலந்து விடுக்கும்படி சொல்ல, அவனும் டீயில் மயக்க மருந்தை கலந்து விடுகிறாராம். இதையடுத்துதான் அறிவழகனும் ரத்னா இருவரும் மயங்கிய நிலையில் இருக்க, அவர்கள் இருந்த அறையை மூடிவிட்டு வேறு யாரும் வந்துவிடக் கூடாது என வெளியில் நின்று கொண்டிருக்கிறாராம். இந்த நேரம்தான் கனி அந்த இடத்திற்கு வந்து அக்கா எங்கே என்று கேட்க, பியூன் ரத்னா மேடம் வேலை இருப்பதாக சொல்லிவிட்டு எங்கோ சென்று விட்டார் என்று சொல்லியும் கனியும் வீட்டுக்கு வந்து விடுகிறாராம். அப்போதுதான் வீட்டில் இருப்பவர்கள் ரத்னா எங்கே என கேட்க, அக்கா ஏதோ வேலையில் போயிட்டாங்க, பியூன் சொன்னார், நானும் அக்காவுக்கு ஃபோன் பண்ணினேன், அக்கா ஃபோனை எடுக்கவில்லை என்றும் சொல்கிறாராம். அதனைத் தொடர்ந்துதான் மறுபக்கம் பரணி பாக்கியாவிற்கு ஃபோன் செய்து, ரத்னா இன்னும் வீட்டுக்கு வரல, எங்க போனான்னு தெரியல, யார் ஃபோன் பண்ணாலும் எடுக்கல என்று சொல்ல, பாக்கியா பதறிப்போய், என்னது ரத்னா இன்னும் வீட்டுக்கு வரலையா என்று பதற்றத்தோடு கேட்க, இதை பார்த்த சவுந்தரபாண்டி, என்னாச்சு, ஏன் இவ்வளவு பதற்றப்படுகிறாய் என்று கேட்க, பாக்கியா ரத்னா வீட்டுக்கு வராத விஷயத்தை சொல்கிறாராம். எதுக்கு இவ்வளவு பயப்படுறீங்க, அவங்க எங்க போய் இருக்க போறாங்க, நம்ம ஆளுங்க 4 பேர் சேர்ந்து எல்லா இடத்திலையும் தேடலாம் என்று சவுந்தரபாண்டியன் ரத்னாவை தேடி ஆட்களையும் அழைத்து கிளம்புகிறார். அதனைத் தொடர்ந்துதான் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று கதைக்களம் உருவாகிறதாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.